ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி வீடியோவில் சாமந்தி செடி நல்லா வளர்கிறதுக்கு, ஃப்ரெஷ்ஷாக வளர்கிறதுக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த செடி நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த செடி, இந்த சாமந்தி செடி இது பிஸ்கட் கலர் சொன்னனே. நம்ம 2 செடி வாங்கியிருந்தோம், வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், காமிச்சிருப்போம். அந்த செடிங்க தான் இந்த 2மே. ஒன்று இந்த தொட்டியில் நட்டிருந்தேன், ஒன்று இந்த தொட்டியில் நட்டிருந்தேன். நல்லா வளருது பாருங்கள். இது போல் நீங்கள் புது சாமந்தி செடி நட்டதுக்கப்புறமா நல்லா வளரும்போது பதியம் எடுத்துருங்க. சப்போஸ் உங்களுக்கு நிறைய செடி வேணும்னா, சில பேர் அழகுக்காக ஒரு வாட்டி வாங்கிட்டா இது போல் பாட்டிலே நட்டுட்டு அப்படியே வச்சுக்கிறாங்க. நம்ம அந்த செடி நல்லா வளர்ந்ததுன்னா பார்ப்பாங்க, இல்லைன்னா அடுத்த செடி வாங்குவாங்க. இப்போ நம்மளாம் 2 செடி 3 செடி ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். அதுக்கு சொல்கிறேன். அது போல் வளர்க்கும்போது செடியெல்லாம் கலர்ஸ் எல்லாம் சில டைமில் கிடைக்காது. அந்த சமயத்தில் நம்மக்கிட்ட செடி இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம ரொம்ப கிளைகளெல்லாம் இல்லை சாமந்தி செடியிலன்னா, நீங்கள் ஒரு இலையில கூட பதியம் வச்சு ரெடி பண்ணிக்கலாம் பிளான்ஸ் எல்லாம். ஏன்னா இதில் கொஞ்சமாக தான் இருக்குது, இப்போ தான் வளருது, அதுக்காக சொல்கிறேன். இலை கூட வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் செடி. அதே சமயத்தில் நல்லா வளர்கிறதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த செடிக்கெல்லாம் நான் ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டேன். இப்போது பதியம் வச்சுருக்கிற சாமந்தி செடி நல்லா வளர்கிறதுக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்குறேன். ஏற்கனவே நான் வேர்க்கடலை பவுட்ரு அது போலலாம் சாயிலுக்குள்ளே போட்டு நாட்டு சர்க்கரை அதெல்லாம் வச்சு சாயிலுக்குள்ளே கலந்து வச்சுருக்குறோம். அது போல் வச்சா கூட இந்த ஃபெர்டிலைசர் நீங்கள் கொடுக்கலாம். அதாவது பொட்டுக்கடலை கூட நம்ம பவுட்ரு பண்ணிவிட்டு வெல்லம் சேர்த்து கொஞ்சம் போல் பிசைஞ்சிட்டு பவுடராக நீங்கள் சாயிலுக்குள்ளே கூட வச்சுட்டு தண்ணி ஊற்றலாம். கடலை மாவு கூட அதோடு சேர்த்துக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 20 days ஒன்ஸ் ஒரு வாட்டி சொல்கிறேன், மாற்றி மாற்றி கொடுக்கலாம். அரிசி மாவு ஒரு வாட்டி நாட்டு சர்க்கரை கலந்து கொஞ்சம் பவுடரில் சாயில் போட்டு கலந்து ஒரு வாட்டி சாயிலுக்குள்ளே போட்டுருங்க. அடுத்த 20 daysக்கு கடலை மாவு கொடுங்க, அடுத்த 20 daysக்கு கோதுமை மாவு கொடுங்க. இது போல் மாற்றி மாற்றி கூட கொடுக்கலாம். பிளான்ட்டுக்கு நல்லா வளரும். கிரிசாந்திமம் பிளான்ட் வளர்க்கும் போது மாற்றி மாற்றி கூட இது போல் நான் சொல்கிற போல் எரு கொடுக்கலாம். கொஞ்சம் கவுமேனூரில் அப்பப்போ போட்டுக்கிட்டு வரணும். கவுமேனூரில் இப்போலாம் ஆன்லைனில் கூட கிடைக்கிது பவுட்ரா, நீங்கள் அது கூட ஒரு வாங்கி வச்சுக்கிட்டு இது போல் நீங்கள் ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கும்போது 1 ஸ்பூன் கலந்து பாட்டுக்குள்ளே போட்டுடணும். நான் ஏற்கனவே எப்படி போடணும்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பேன் வீடியோவில். மண்ணை தோண்டிட்டு உள்ளே போடணும், பவுட்ரெல்லாம் போடுற போல் இருந்தால். அது போல் போடும்போது சாமந்தி செடி நல்லா வளரும். லிக்விட் ஃபெர்டிலைசர் என்ன கொடுக்குறதுன்னா, இந்த கிளாஸில் ரைஸ் வாட்டர் ஃபர்மெண்ட் பண்ணது 2 days புளிக்க வச்சுட்டு அந்த ரைஸ் வாட்டர் இது நம்மளுக்கு நல்ல நுர வரும். நீங்கள் 2 days அப்படியே வச்சுட்டு இந்த கிளாஸில் ஊற்றிட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா ஒரு 2 days கழித்து பார்க்கும்போது அதாவது ஏடாக இருக்கும். நீங்கள் நல்லா ஸ்பூனில் கலந்துடணும். கலந்துட்டு தண்ணியில் கலந்து செடி கொடுக்கலாம். கூடவே ஏதாவது ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கணுமானாக்கா, இப்போ நான் ஏற்கனவே மாவெல்லாம் சொல்லியிருக்கேன். அது போல் மாவு கொடுத்ததுக்கப்புறமா இது போல் ஃபெர்டிலைசர் கூட சேர்த்துட்டு கொடுக்கலாம். பாருங்கள், இது பனானா ஃபெர்டிலைசரு நாட்டு சர்க்கரை கலந்து இது போல் கலந்து அரிசி கவுன தண்ணியிலேயே நீங்கள் புளிக்க வச்சுட்டு இது போல் கொடுக்கும்போது சூப்பராக செடி வளரும் சாமந்தி கன்று. இந்த செடி பாருங்கள், இந்த ஃப்ளவர் கொஞ்சம் நான் ஊற்றிருக்கேன் ரைஸ் வாட்டரு. வெறும் ரைஸ் வாட்டர் தான் ஊற்றினேன், இதெல்லாம் ஊற்றலை, ஏன்னா ஏற்கனவே கொடுத்துட்டோன்ட்டு. அதாவது பெட்டல்ஸ் எல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக வருது, நல்லா பெருசாகிருக்கு. இப்போ தான் கொஞ்சம் போல் நீங்கள் புளிக்க வச்சு ரைஸ் வாட்டர் கூட தனியாக தண்ணி கலந்து ஊற்றலாம். ஆனால் இது போல் நீங்கள் பனானாவும் சேர்த்து நாட்டு சர்க்கரை ஃபர்மெண்ட் பண்ணது நீங்கள் முழு பனானாவோ இல்லை பனானா பீல்ஸோ எடுத்துகிட்டு நாட்டு சர்க்கரை கலந்து வச்சுக்கலாம். ஏன்னா வாழைப்பழமே இல்லை, தோலில் கூட நீங்கள் நாட்டு சர்க்கரை கலந்துட்டு ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு புளிக்க வச்சுட்டு கொஞ்சம் போல் தண்ணியில் சேர்க்கலாம். ஏற்கனவே சொல்லியிருந்தேனே பாருங்கள், இதுதான் நான் தண்ணியில் கலந்து ஊற்றண்டு. இதுக்குள்ளே இது போல் செஞ்சு கொடுக்கும்போது சூப்பராக பிளான்ட் வளரும். ஆனால் இது போல் திக்காக கொடுக்கக்கூடாது, தண்ணியில் நல்லா கலந்து தான் கொடுக்கணும். இப்போ 1/2 கிளாஸ் தான் நான் ரைஸ் வாட்டர் இதில் புளிக்க வச்சேன். கொஞ்சம் போல் ப்ளைன் வாட்டர் திருப்பி 1/2 கிளாஸ் ஊற்றினேன். ஏன்னா இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் வெல்லம் கலந்தது இதில் ஊற்றிட்டேன். அதுக்காக நான் சொல்கிறேன். எல்லாமே இது போல் பாட்டில்ஸில் தான் நான் ஊற்றி வைப்பேன். பாருங்கள், அப்போ தான் நம்ம க்ளீனாக வச்சுக்க முடியும். இது போல் அதாவது ஒரு 3 பங்கு தண்ணிக்கு 1 பங்கு நீங்கள் இது போல் கலந்துட்டு செடி கொடுத்துலாம். சாமந்தி செடிக்கு இது போல் ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்திங்கன்னா சூப்பராக வளரும். ஏற்கனவே நான்
பவுடரெல்லாம் இதுக்கு சாயிக்குள்ளே போட்டிருக்கேன். அதுக்காக இது போல் கொடுக்கும்போது ஃபாஸ்ட்டாக வளரும். பாருங்கள் எவ்வளோ நல்லா நிறைய வந்து லீஃப்லாம் இருக்குது அதிகமாக. அதாவது சாயில்குள்ளேருந்து பிரான்ச்செல்லாம் எழும்பி வருது. இதெல்லாம் பதியம் பண்ணது. இது போலலாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாமந்தி கண்ணுங்களுக்கெல்லாம் சூப்பராக ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். மொட்டு வரலன்னா கூட இது போல் ஃபெர்டிலைசர்லாம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா மொட்டு வரும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.